Hello friends, welcome back to Pink's Kitchen. இன்னைக்கு நம்ம பாவக்காய் பழம் வச்சு எப்படி ஜூஸ் பண்றதுன்னு நான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப ஒரு கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாவக்காய் செடி இப்படி தான் இருக்கும். இதில் நமக்கு கொஞ்சமாக பழுத்த பாவக்காய் இருக்குது. இதுலேருந்து ஒரு 2 பழுத்த பாவக்காய் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் நீக்கிடுங்க. இந்த சீட்ஸ் எல்லாம் நீங்கள் காய வச்சு அகெயின் பாவக்காய் செடி வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளெஷ்ஷை ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. இந்த பாவக்காயில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது உங்களோட ஹை பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும், கொலஸ்ட்ராலை டிக்ரீஸ் பண்ணும், அப்புறமா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சாப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு ஹெல்தியான இன்க்ரீடியன்ட். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது க்ரோனிக் டிசீசஸ்க்கு அகென்ஸ்டாக ஃபைட் பண்ணும், உங்களோட ஹை பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும், அப்புறமா உங்களோட ஹார்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லது. இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் இந்த பாவக்காய் பழ ஜூஸை நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துருங்க. ஃபைனலாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருங்க. லெமன் அகெயின் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான பாவக்காய் பழம் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உடனே சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க். இதை வாரத்தில் ஒரு தடவை குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பாவக்காய் பழம் ஜூஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.